ஹாய் கைஸ், ஐபிஎல் 32வது மேட்ச் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும் ஆட போகிறாங்க. ஸோ இந்த மேட்சோட கம்ப்ளீட் அனலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னா, பாரத ரத்னா ஸ்ரீ அடல் பிகாரி வாஜ்பாய் எக்கானா கிரிக்கெட் ஸ்டேடியம் லக்னோவில். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனலில் எந்த அப்டேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு குயிக்காக நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு நீங்கள் வந்து பர்சனலாக உங்களுக்கு என்ன சந்தேகம்னாலும் டெலிகிராம் சேனலில் என்னை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் ஃபைனல் ஸ்மால் லீக் டீமும் டெலிகிராம் சேனலில் நான் கொடுத்துருவேன். டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் அப்படின்னு பார்க்கும்பொழுது ராஜஸ்தான் ராயல்ஸ் அதிகப்படியாக வின் பண்ணியிருக்காங்க. 6 மேட்ச்சில் 4 முறை வந்து வின் பண்ணியிருக்காங்க. 2 முறை தான் எல்எஸ்ஜி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு டீமும் கடைசி ஆடின மேட்ச்சில் எல்எஸ்ஜி தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அது லாஸ்ட் சீசன் ஆர்ஆருக்கு அந்தளவுக்கு நல்ல சீசன் அமையலை. பட் இப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டீமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் கடந்த 2 மேட்சாக ஆர்ஆர் லாஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு வகையில் ப்ளே பண்ணுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிச் ரிப்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய இந்த ஐபிஎல்ல நம்ம பார்க்கக்கூடிய நிறைய கிரவுண்டு மாதிரி இந்த கிரவுண்ட் இருக்காது. இது வந்து கம்ப்ளீட் பேட்டிங் விக்கெட் அப்படிங்கிற மாதிரி நம்மளால எடுக்க முடியாது. ஓரளவுக்கு பவுலர்ஸுக்கும் நல்ல ஹெல்ப் இருக்கும். அண்ட் பவுண்டரி டைமென்ஷன்ஸும் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதனால் டெஃபினட்டாக ஓரளவுக்கு பேலன்ஸ்டு ஒரு மேட்ச் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். ஸோ பவுலர் டைப்பை பொறுத்த வரைக்கும் பேசர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் 2 பேருக்குமே 50-50 வந்து ஓரளவுக்கு அசிஸ்ட் பிச்சில் இருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து நல்ல பேலன்ஸ்டு பிச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 3 சைடும் வந்து நல்ல பிளேயர்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க உங்கள் டீமில். ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் லாஸ் பண்ணியிருக்காங்க. பட் பெருசாக எந்த வித சேஞ்சும் பண்ண மாட்டாங்க. பிரிஜேஷ் சர்மா இவருக்கு பதிலாக துஷார் தேஷ்பாண்டே உள்ள திரும்ப கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பிரிஜேஷ் சர்மா ஹோம் கிரவுண்ட் அவருக்கு லாஸ்ட் மேட்ச் ஈடன் கார்டன்ஸ்ல ஆடினாங்க. அண்ட் பிச்சும் கொஞ்சம் அந்த ஸ்லோவர் ஒன் இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால இவரை வந்து உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அகைன் திரும்ப துஷார் தேஷ்பாண்டேக்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இம்பாக்ட் பிளேயராக வைபவ் சூரியவன்சி வந்து உள்ளே வந்துடுவார். மற்றபடி எந்தவித இதுவும் பண்ண மாட்டாங்க. ரியான் பராக் அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லை. ஸோ அது வந்து ஒரு பெரிய கன்சர்னாக இருந்திருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் சீசனில் ரியான் பராகோட கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த டீமை பொறுத்த வரைக்கும். பட் இப்போ முழுக்க அந்த டாப் 3 நம்பி தான் வந்து பெரிய லெவலில் பேட்டிங்கில் நம்பி இருக்காங்க. டெனான் பெரேரா ஒரே ஒரு மேட்ச் மட்டும் ஒரு ஹோப் கொடுத்தார் பேட்டிங்கில். மற்றபடி வேற எந்த இதில் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் நல்லா பண்ணுறாரு. நிறைய பர்கர் பெரிய அளவில் விக்கெட் எடுக்கலன்னா கூட நல்லா டீசெண்டாக பண்ணிட்டு இருக்காரு. ரவி பிஷ்ணோ இந்த சீசன் சூப்பராக பண்ணுறாரு. நிறைய விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கட்டாயம் நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டிய அவசியத்தில் இருக்காங்க. பேட்டிங் ஆர்டர்களை மாற்றுறாங்க, நிறைய பண்ணுறாங்க. பட் நிக்கோலஸ் பூரான் ஸோ அவர் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்திருக்காரு. ஸோ அவரை மேபி அவரை ட்ராப் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். மேத்யூ ஃப்ரிட்ஸ்கி இருக்காரு, இன்ஃபார்ம் பிளேயரு, கரண்ட் சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்குவாடில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அவருக்கு மேபி ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்க்கணும். அதே போல் பேட்டிங்கில் போன மேட்ச்சு ஆயுஷ் பதோனியை ஓப்பன் பண்ண வச்சாங்க மார்ஷோட சேர்ந்து. ஸோ அது வந்து ஓரளவுக்கு கிளிக் ஆனிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆயுஷ் பதோனி கொஞ்சம் பெரிய அளவில் ஹார்ட் ஹிட்டர் கிடையாது. பட் நல்ல பவுண்டரி ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். இந்த கேப்பை ஃபைன் பண்ணுவார். ஸோ பவர் பிளேயர் ஆடும்போது இன்னும் அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ளஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதை கண்டினியூ பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க இந்த சீசன் ஃபுல்லாக. பட் போன மேட்ச் வந்து சரியான ஒரு பேட்டிங் ட்ராக்ல மாட்டிட்டாங்க. ஸோ ஷமி, ஆவிஸ் கான், பிரின்ஸ் யாதவ் எல்லாருமே வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. மோசின் கான் நியூ பாலில் விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர். ஸோ இம்பாக்ட் பிளேயரை பொறுத்த வரைக்கும் யார் வருவாங்க அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது. ஹிமத் சிங்கை கடந்த ஒரு மேட்சாக வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ அவர் வருவாரா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ மோஸ்ட் விக்கெட் டேக்கர்ஸ் இந்த 2 டீமில் அப்படின்னு பார்க்கும்போது பிரின்ஸ் யாதவ். ஸோ இது வரைக்கும் அவருக்கு ஒரு சூப்பரான சீசன் அமைஞ்சிருக்கு. போன மேட்ச் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு எண்டில் பஞ்சாப் கிங்ஸுக்கு அகேன்ஸ்டான மேட்ச்சில். பட் இவர் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக போட்டு 2 விக்கெட்டும் வந்து எடுத்திருந்தாரு. ரவி பிஷ்ணோயும் அதே மாதிரி தான். அதை 2 ஆர்ச்சர், ஆண்ட்ரே பர்கர்லாம் ஓரளவுக்கு நல்ல ப்ரெஷர் கொடுக்கும்போது இவர் அடிக்க போகும்போது இவர்கிட்ட இருந்து நிறைய விக்கெட்ஸ் வந்து கிடைக்குது. ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவர் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. கடந்த ஒரு 2-3 மேட்சாவே வந்து பார்த்தீங்கன்னா பால்லே விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ஏன்னா பால்ல எடுக்கும் பொழுது ஓப்பனர்ஸை ட்ராப் பண்ணி நம்ம டீம் போடலாமா அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம யோசிக்கலாம். குறிப்பாக ஸ்ட்ரைக் யார் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்கள ட்ராப் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கூட யோசிக்கலாம். பால்ல சர்ப்ரைசிங்காக விக்கெட் வந்து நிறைய எடுக்கிறாரு. ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஆண்ட்ரே பர்கர் 6 விக்கெட்டு, ரவீந்திர ஜடேஜா 5 விக்கெட். பட் ஜடேஜா ஒரு சில மேட்ச் ஓவர்ஸ் கம்ப்ளீட்டாக 4 ஓவர் போட மாட்டேங்கிறாரு. அதையும் பார்த்துக்கோங்க.
மோஸ்ட் ரன்ஸை பொறுத்த வரைக்கும் டாப் 3ல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஆர்ஆரோட பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. சூரியவன்ஷி 246 ரன்னு, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 223, துருவ் ஜுரேல் 181, ஹேடன் மார்க்ரம் அண்ட் மிச்சல் மார்ஸ்லாம் ரொம்ப கீழே தான் இருக்காங்க. ஸோ அவங்க தான் லீடிங் ரன் ஸ்கோரராகவும் எல்எஸ்ஜிக்கு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து எல்எஸ்ஜியோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசனில் இருந்திருக்கு. இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் மேட்சப்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து மிச்சல் மார்ஸ் வர்சஸ் ஆர்ச்சர். ஸோ இது பார்த்துடலாம். இதில் வந்து மார்ஸ் 58 பாலில் 42 ரன்னு 3 முறை அவுட் ஆயிருக்காரு ஆர்ச்சருக்கு அகைன்ஸ்டா. நிக்கோலஸ் பூரான் வர்சஸ் ஆர்ச்சர் அப்படின்னு பார்க்கும்பொழுது 49 பாலில் 47 ரன்னு 4 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சப்பாக இருக்குது. நிக்கோலஸ் பூரான் பெருசாக ஃபார்மில் இல்லை, பட் எடுக்கிறதா இருந்தாலும் ரொம்ப நாள் ஆடலை, இந்த மேட்ச் ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் எடுக்கிறதா இருந்தாலும் இந்த மேட்சப்பை பார்த்துக்கோங்க. ஹேடன் மார்க்ரம் வர்சஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சர் 66 பாலில் 74 ரன்னு 3 முறை அவுட் இருக்காரு. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சுமாராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஓடியோட இதையும் ஆட் பண்ணியிருக்கேன், பட் என்னதான் ஓடி இதை ஆட் பண்ணியிருந்தாலுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ ரன்ஸ் அப்படிங்கிறது ரன்ன பால் கூட வரலை அப்படிங்கிற பொழுது டெஃபினட்டாக நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ரிஷப் பந்த் வர்சஸ் சந்தீப் சர்மா, இந்தியன் பிளேயர் வர்சஸ் இந்தியன் பிளேயர் அப்படின்னு எடுக்கும்பொழுது கண்டிப்பாக அது ஐபிஎல் மட்டும்தான் ஆடி இருப்பாங்க, வேற எதுவும் ஆடி இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து இந்த ஓடி டெஸ்டா அப்படிங்கிற மாதிரிலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இது கம்ப்ளீட்லி ஐபிஎல் தான். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா 33 பாலில் வெறும் 28 ரன் தான் அடிச்சிருக்காரு, ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ இது வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ரிஷப் பந்த் வர்சஸ் ஜடேஜா 57 பாலில் 84 ரன்னு 2 முறை வந்து அவுட் ஆயிருக்காரு. ஹேடன் மார்க்ரம் வர்சஸ் ரவீந்திர ஜடேஜா 105 பாலில் 72 ரன்னு 4 முறை அவுட் ஆயிருக்காரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெஸ்ட் மேட்ச் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், பட் எதுக்காக இந்த நம்பர்ஸ் வந்து நான் இப்படி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேடன் மார்க்ரம் வர்சஸ் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் ஸ்பின்னர். ஸோ எப்பயுமே ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு, நிறைய முறை லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டாக அவுட் ஆயிருக்காரு. ஸோ அதனால இந்த மேட்சப் டெஃபினட்டாக ஒரு ரோல் பிளே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரிஷப் பந்த் வர்சஸ் ரவி பிஷ்ணோய். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஐபிஎல் மட்டும்தான். 54 பாலில் 61 ரன் மட்டும்தான் அடிச்சிருக்காரு, 2 முறை அவுட் ஆயிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சப் தான். ஆர்ஆர் பேட்டர்ஸ் வர்சஸ் எல்எஸ்ஜி பவுலர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் ரியான் பராக் 17 பாலில் வெறும் 21 ரன்னு 3 முறை அவுட் ஆயிருக்காரு ஷமிக்கு அகேன்ஸ்டா. பெரிய அளவில் ஃபார்மில் இல்லை ரியான் பராக், பட் ஸ்டில் இந்த மேட்சப்பையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. துருவ் ஜுரேல் வர்சஸ் ஷமி அப்படின்னு பார்க்கும்பொழுது 5 பாலில் 9 ரன்னு 1 முறை அவுட் ஆயிருக்கு. துருவ் ஜுரேல் கட்டாயம் எல்லாருமே எடுப்பாங்க. ஸோ கிராண்ட் லீக் போடும் பொழுது இதை பார்த்துக்கோங்க. ஏன்னா 2 பேருக்கு அகேன்ஸ்டாகவும் வந்து ரன்ன பால் தான் ஆடி இருக்காரு, விக்கெட் 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ டக்குன்னு இனிஷியலாகவே அவுட் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் அதிகமாகவே இருக்கு. வர்சஸ் ஆவேஷ் கான் 5 பாலில் 5 ரன்னு 1 முறை அவுட் ஆயிருக்காரு. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வர்சஸ் ஆவேஷ் கான் அப்படின்னு பார்க்கும் பொழுது 19 பாலில் 27 ரன்னு 1 முறை அவுட் ஆயிருக்காரு. மோசின் கானுக்கு அகேன்ஸ்டா நல்லா ஆடி இருக்காரு, 20 பாலில் 31 ரன்னு, பட் 1 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் வந்து பார்த்துடலாம். ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் இதுதான். இதில் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு வந்து நான் வந்து ஜெய்ஸ்வால் அண்டு வைபவ் சூரியவன்ஷியே போடுறேன். பவுலர் சைடு போயிருக்கேன். இந்த மேட்ச் எனக்கு என்ன பவுலர்ஸ் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க பேட்டர்ஸை விட அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதனால பவுலர்ஸ் பக்கம் வந்து போயிருக்கேன். பிரின்ஸ் யாதவ், முகமது ஷமி, மொசின் கான், நாண்ட்ரே பர்கர், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ரவி பிஷ்ணோய் அப்படி சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பேட்டர்ஸ் எடுக்கிறதா இருந்தால் யாரெல்லாம் எடுக்கலாம், யாருக்கு பதிலாக அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இதில் மோசின் கான் ரிஸ்கி பிக்கு, நாண்ட்ரே பர்கர் ரிஸ்கி பிக்கு, அதே போல் ஷமி ரிஸ்கி பிக்கு. ஸோ இந்த 3 பேரை வந்து ட்ரா பண்ணிட்டு ரிஷப் பந்த், ஆயுஷ் பதோனி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜடேஜா எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லை ரியான் பராக், அவர் பெருசாக யாரும் எடுக்கலை, வேணும்னா எடுத்துக்கோங்க பேட்டர்ஸ். ஸோ ஆயுஷ் பதோனி ஓப்பன் பண்ணுவார், ரிஷப் பந்த் பெரும்பாலான பேர் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 3 பேருக்கு பதிலாக நீங்கள் வந்து மாற்றி எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். அதே போல் சிவிசியில் மாற்றம் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். எனக்கு ஹேடன் மார்க்ரம், மிச்சல் மார்ஸ் 6 மேட்ச் ஆயிடுச்சு, இன்னுமே பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் வரல அப்படிங்கிற போது நம்ம நம்பியெல்லாம் எடுக்க முடியாது. ஒரு குருட்டு நம்பிக்கையிலலாம் நம்ம எடுக்க முடியாது. பர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்குது, பண்ணால் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம லக் இல்லை அப்படின்னு போயிடலாம். பட் 6 மேட்சாக கன்சிஸ்டண்ட்டாக ஸ்கோர் வரல அப்படின்ற போது நம்ம வந்து பிளைண்டாக எடுக்க முடியாது. மேட்சப்ஸும் அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம இது யோசிக்க முடியாது. ஜெய்ஸ்வால் அண்ட் சூரியவன்ஷிக்கு அகேன்ஸ்டாக தான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கர் மேட்சப்ஸ் இல்லை. இது எல்லா பிளேயருக்கு அகேன்ஸ்டாகவும் நல்ல ஸ்ட்ராங்கான மேட்சப்ஸ் இருக்குது.
ஸோ அதனால வந்து நான் கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனர்ஸே போட்டுட்டு பவுலர்ஸ் பக்கம் கம்ப்ளீட்டாக போயிட்டேன். ஸோ இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.